إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோன் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எமக்கெல்லாம் இறுதி தூதராக வந்த எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் எம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்றுகுலும் இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு நம்முடைய வாழ்நாளில் எடுத்து நடக்குமாறும், அல்லாஹும் அவனது தூதரும் சில காரியங்களை குறிப்பிட்டு காட்டி இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள், மீள் நீங்கள் செய்வீர்களானால் நாளை நரகின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எவைகள் குறித்து எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அந்த காரியங்களை முற்றுமுழுதாக எம்முடைய வாழ்நாளில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் அல்லாஹுடைய நீதிமன்றமும் அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் மக்களை அல்லாஹு தஆலா எழுப்புகிறான் என்ற செய்தியை பார்ப்பது பொருத்தம் என கருதுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மூமின்களாகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஆறையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த ஈமான் கொள்ளக்கூடிய இந்த 6 விடயங்களில் 5வது நம்பிக்கை என்னவென்று கேட்டால் வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஈமான் கொள்வது. பொதுவாக நாம் சுருக்கமாக மறுமை நாளை ஈமான் கொள்வது என்று நாம் சுருக்கமாக சொன்னாலும் மறுமை என்பது, மறுமை நாளை ஈமான் கொள்வது என்பது பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். எந்த அளவுக்கு என்றால், ரப்புல் ஆலமீன் எவ்வாறு எங்களை படைத்தானோ இன்ஷா அல்லாஹ் என்றோ ஒரு நாள் அல்லாஹ் எங்களை கண்டிப்பாக மௌத்தாக வைப்பான். அந்த உலகம் படைக்கப்பட்டது போல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் சம்பூர்ணமாக அழிக்கப்படும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழித்து அல்லாஹுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் உருவாக்கி அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ் எங்களெல்லாம் விசாரித்து நன்மை செய்தாக்களை சுவர்க்கத்துக்கும் தீமை செய்தாக்களை நரகத்துக்கும் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சேர்த்து நம்பிக்கை தான் மறுமை நம்பிக்கை. வெறுமனே உலகம் அழியத்தோடு மட்டும் இல்லாம உலகம் அழிஞ்சி அல்லாஹ் திரும்ப எங்களை உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ் நீதிமன்றத்தில் அல்லாஹ் எங்களை விசாரிச்சு நன்மை செஞ்சாக்கிற ஸ்வர்க்கத்துக்கும்
தீமை செய்தாக்க நரகத்துக்கும் அல்லாஹ் அனுப்புவது வரைக்கும் உள்ள அந்த செயற்பாடு முழுவதுமாக சேர்ந்தது மறுமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக மறுமை என்பது எல்லாருடைய மரணத்துக்கு பின்னால் ஆரம்பிக்கும். ஆனால் குறிப்பாக எப்படின்னு கேட்டால், குறிப்பாக மறுமை எப்ப ஆரம்பிக்கும் கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய மரணத்துக்கு பின்னால், அவரவர் மௌத்தானத்துக்கு பின்னால அவருடைய தனிப்பட்ட மறுமை வாழ்க்கை ஆரம்பிக்கும். மொத்தமாக அல்லாஹ் எப்ப எல்லாரும் எழுப்புவான்னு கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எவ்வாறு இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பானோ அப்பதான் அல்லாஹ் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு எழுப்பானுங்க செய்து நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் அழித்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் எங்களை எழுப்புவான். அல்லாஹ் எப்படி அழிப்பான்னு கேட்டா, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாயில் சூரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஊத சொன்னால் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுவார். உலகம் சம்பூர்ணமாக அழியும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட அழிந்து போவார். அல்லாஹு தஆலா திரும்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எழுப்பி இரண்டாவது சூர் ஊத சொல்லுவான். இரண்டாவது சூர் ஊதிய பின்னால ஒவ்வொருத்தரும் எங்கெங்க எவடத்த மௌத்தா போனாங்களோ அவனோட கபர்ல இருந்து எல்லோரும் எழுப்பப்பட்டு வருவார்கள் அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக வேண்டி. இதுதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நீதிமன்றத்தில், அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் அல்லாஹ் எழுப்புகிற பொழுது மக்கள் எல்லோரும் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 99ஆம் அத்தியாயம் 6 தொடக்கம் 8 வரையான வசனங்கள் இப்படி சொல்லி காட்டுகிறான். யௌமைதி யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியுரவ அமாலஹும் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்நாளில் தமது செயல்களை காண்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக பிரிவினர்களாக பிரிந்திருப்பார்கள். நன்மையான காரியம் அனுப்புறமான அளவுக்கு நன்மை செய்தாலும் அவற்றை அவர் அடைந்து கொள்வார், அனுப்புறமான அளவுக்கு அவர் தீமை செய்தாலும் அவற்றையும் அடைந்து கொள்வார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவருடைய விசாரணைக்காக எழுப்புவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொல்ல எப்படி தெரியுமா, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் எப்படி மக்களை எழுப்புவான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லா. எப்படி சொல்லாங்க தெரியுமா, யாரோட உடம்புலையும் உடுப்பிரிக்க மாட்டாது, ஆடை இல்லாதவர்களாக, காலில் செருப்பிரிக்க மாட்டாது, ஆண்கள் குறிப்பாக ஆண்கள் ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். இந்த 3 விதமான தன்மையோடு மக்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வருவாங்க. வார சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எழுப்பி வச்சு அல்லாஹ் விசாரிப்பான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹுடைய மனைவி அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளையில மஹ்ஷர்ல ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக உண்டாயிருப்பாங்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஆடை இல்லாம வந்தா பொம்பளைகள் ஆம்பளைகள் பார்க்க மாட்டாங்களா என்று உலகத்தை மையப்படுத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லாங்க தெரியுமா, ஆயிஷா, அன்றைய தினம் யாருக்கும் இந்த சிந்தனை வராது. எந்த சிந்தனை வராது தெரியுமா, ஆடை இல்லாத ஒரு பெண் நினைக்க மாட்டாள், என்னுடைய உடம்பில் ஆடை இல்லையே என்னை ஆண்கள் பார்ப்பார்கள் என்று ஒரு பெண் நினைக்க மாட்டாள். ஒரு ஆண் நினைக்க மாட்டான், என்னுடைய உடம்பில் ஆடை இல்லையே என்னை பெண்கள் எல்லாம் பார்ப்பார்கள் என்று ஆண் நினைக்க மாட்டான். எல்லோருடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா, இன்றைய தினம் அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை தரப்போறான், நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா, அந்த டென்ஷன்ல எல்லாரும் இருப்பாங்க. உடம்புல ட்ரெஸ் இல்லாத விளங்க மாட்டா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், ஒவ்வொருத்தரையும் விசாரணைக்காக அல்லாஹ் எழுப்புவான். முதலாவதாக நாம் எதை பாப்போம் என்று கேட்டா, நாளை மறுமை நாளையில உலகத்துல பாவம் செஞ்சு கெட்ட அடியார்களாக வரக்கூடிய ஆக்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் எழுப்புகிறாங்க செய்கிறாங்க முதலாவது பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பி வச்சுட்டு எல்லோரையும் 2 குரூப்பாக அல்லாஹ் பிரிப்பான். சுவர்க்கம் செல்லக்கூடிய ஆக்கள் ஒரு சாராரா இருப்பாங்க, நரகம் போகக்கூடிய ஆக்கள் ஒரு சாராரா இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளை மறுமை நாள் அல்லாஹ் சொல்கிறான், யௌம தபியது வுஜூஹுன், நாளை மறுமை நாளையில் சில முகங்கள் பார்ப்பதற்கு பசுந்தாக வெள்ள வெளேரென்று அழகா இருக்கும். வதஸ்வது வுஜூஹுன், நாளை மறுமை நாளையில் சில முகங்கள் பார்ப்பதற்கு படு பயங்கரமானதாக கண்ணங்கரேரென்று இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் ஈமான் கொண்டு ஈமான் கொண்ட பின்னால் அல்லாஹ்வை மறுத்தார்களோ அந்த காவிர்கள் எல்லாம் முகமெல்லாம் இருண்டாக்கலாக,
முகமெல்லாம் கருமை பிடிச்ச ஆக்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லுறாங்க பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் சொல்றான், யாருடைய முகமெல்லாம் கண்ணம் கரேரன் இருக்குமோ அவனுக்கு அவங்களோட கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? நீல நிற கண்களாக இருப்பார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகம் போகக்கூடிய ஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமை நாளையில் அந்நாளில் சில முகங்கள் மீது புழுதி படிந்து போயிருக்கும். அந்த முகங்களை கருமை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் தான் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவேதான் அல்லாஹ் மறுத்த காஃபிர்கள் நிலைமைய அல்லாஹ் குர்ஆன்ல இப்படிலாம் இருப்பாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்ல அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25ஆம் அத்தியாயம் 34 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யுஹ்ஷரூன அலா வுஜூஹிம் இலா ஜஹன்னம உலாயிக ஷர்ரும் மகானன் வ வல்லு சபீலா. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டால், முகம் கவிழச் செய்து நரகத்தை நோக்கி கொண்டு வரப்படுவோர் கெட்ட இடத்தில் தங்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வழிகட்டோராக இருப்பாங்க செய்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாவிகள், அல்லாஹ் மறுத்த காஃபிர்கள், அல்லாஹுக்கு இணை வைத்த இணை வைப்பாளர்கள், உலகத்தில் அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிராகரிப்பாளர்கள், இந்த ஆக்கள் அல்லாஹ் எப்படி எழுப்புவான் தெரியுமா? அவங்க தலைகீழ் கால் மேல வருவாங்க. நம்ம இன்றைக்கு எப்படி காலால் நடக்கிறோமோ அதற்கு முற்றிலும் மாற்றமாக நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்த காஃபிர்களை, அல்லாஹுக்கு இணை வைத்த முஷ்ரிக்கீன்களை, உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொன்ன நாஸ்திகவாதிகள் எல்லாம் அல்லாஹ் எப்படி எழுப்புவான்டா? அவங்க தலைகீழ் கால் மேலாக வருவாங்க. முகத்தை நிலத்துல வச்சு முகத்தால் நடந்து வருவாங்க. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன பின்னால சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமை நாளையில் இறை நிராகரிப்பாளர்கள் முகத்தால் நடப்பாங்களா தலையால் நடப்பாங்களான்னு ஆச்சரியமா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லாங்க தெரியுமா? என் அருமை தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உங்களை எவ்வாறு கால்கள் மூலமாக நடக்க வைத்தானோ இதே ரப்பு நாளை மறுமை நாளில் அவர்களை முகத்தால் நடக்க வைப்பான். இல்லையா? இந்த செய்தி நாங்க புகாரியில 4760 செய்தி நாங்க பார்க்கிறோம். எனவேதான் உலகத்தில் அல்லாஹ் மறுத்தாக்கள், அல்லாஹ்வோட இணை வைத்தாக்கள், இபாதத்துக்களை கூட்டு சேர்த்தாக்கள், உலகத்தில் கடவுளே இல்லை என்று நாஸ்திகம் பேசி தெரிஞ்சாக்கள், இந்த ஆக்களை எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் எப்படி எழுப்புவான் என்று கேட்டால் தலைகீழ் கால் மேலாக வருவார்கள். வித்தியாசம் அல்லாஹ் தஆலா சிவன் தோற்றத்தை மாற்றி அல்லாஹ் எழுப்புவான் என்கிற செய்தி நாங்க பார்க்கலாம். இப்படி சில சாரார் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக எழும்பி வருவாங்க. இதையும் தாண்டி நாளை மறுமை நாளில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சில ஆக்கள் அல்லாஹ் எழுப்புவான். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, உலகத்தில் அவங்களுக்கு கண் பார்வை இருந்திருக்கும், கண்ணால எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. ஆனால் மறுமை நாளையில் மாத்திரம் அல்லாஹ் இவங்களை எழுப்புகிற பொழுது இவங்க கண்ணால பார்க்கலாம் போகும், இவனை கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இல்லாம போகும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர் என்ன செய்வான்? நாளை மறுமை நாளையில் கண் இல்லாத குருடர்கள அல்லாஹ் எழுப்புவான். சூரா தாஹாவுல 124, 25, 26 இந்த 3 வசனங்கள் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். ரப்பு எப்படி சொல்லலாம் தெரியுமா? வமன் அறல் அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய போதனைகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கஷ்டமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டுமா அல்லாஹ் கொடுப்பான்? இல்ல, வயௌமல் கியாமத்தி அமா, மறுமை நாளையில் அல்லாஹ் இவர்களை எழுப்புகிற பொழுது கண்ணில்லாத குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் தஆலா மேலும் சொல்லி காட்டுகிறான், யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமையில கண்ணில்லாத குருடர்களாக அல்லாஹ் எழுப்புகிறானோ அந்த மக்கள் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்களாம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகத் குந்து பஸீரா. எப்படி கேட்பாங்க தெரியுமா? இறைவா, என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினாய்? உலகத்தில் அல்லாஹ் நான் எல்லாத்தையும் பார்த்தேனே, என் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருந்துச்சேயா அல்லாஹ், மறுமையில மாத்திரம் என் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி எல்லாம் ஆக்கிட்டேயா அல்லாஹ் ஏன்னு கேட்பான். அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? அந்த அடியான பார்த்து, قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. அல்லாஹ் சொல்லுவான் அடியான பார்த்து, அடியானே, உலகத்தில் நீ வாழ்கிற பொழுது உமக்கு முன்னால்
என்னுடைய வேத வசனங்கள் அல் குர்ஆனுடைய வசனங்கள் போதனைகள் சொல்லப்பட்டுச்சு. நீ என்ன தெரியுமா செஞ்சாய்? அந்த அல் குர்ஆனுடைய போதனைகளை புறக்கணிச்சாய், ஏற்றுக்கொள்ளல, மறுத்தாய், புறக்கணித்தாய். எப்படி நீ என்னுடைய போதனைகளை இறை வசனங்களை புறக்கணித்தாயோ அதே போல இன்றைய தினம் நான் உன்னை புறக்கணிச்சிட்டேன். அல்லாஹ் கைகளை விடுவான். அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறுக்கக்கூடிய ஆக்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அவங்களுக்கு கஷ்டமான இறுக்கமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறதோடு சேர்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? மறுமையில் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணில்லாத ஆக்களை அல்லாஹ் அனுப்புவான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் ஆழ பதிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து விடக்கூடாது, நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் நோக்கக்கூடிய நோன்புகள், நாம் வழங்கக்கூடிய ஜகாத் சதகாக்கள், நாம் செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்கள், இதர இபாதத்துக்கள், இவற்றையெல்லாம் நாம் நிறைவாக செய்து பல பல மூடைகளாக கட்டிக்கொண்டு நாளை மறுமை நாளையில் அல்லாஹுக்கு முன்னால் நின்றால் அல்லாஹ் எங்களை வெறுமனே ஆக்களையும் நன்மையிலும் பார்த்துட்டு அல்லாஹ் சுவர்க்கம் அனுப்புவானா? அல்லாஹ் சுவர்க்கம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் இரக்கத்தோட பார்க்கணும். இல்லையா? அல்லாஹ் நம்மளை தூய்மைப்படுத்தணும், அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்தினாத்தான் நமக்கு சொர்க்கம் போகலும். எனவேதான் நம்ம சொர்க்கம் போகணும்டா நம்ம செய்யற நன்மையோட சேர்த்து நம்மளை ரப்பு நேசிக்கணும். நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தூய்மைப்படுத்தணும். எனவே அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்தினா மாத்திரம் என்ன செய்யலாம்? எங்களுக்கு நாளை மறுமை நாளையில் சொர்க்கம் போகலாம் என்கிற செய்தி நாங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா எழுப்பிய பின்னால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, இறைவா என்னை பாதுகாரு, இறைவா என்னை பாதுகாரு, இறைவா என்னை பாதுகாரு என்று எல்லா மக்களும் அந்த அழைக்கக்கூடிய அந்த அழுகுரலில் சிலர் மாத்திரம் நாம் எங்க இருக்கிறோம், நமக்கு என்ன நடக்க போகுது, நம்ம யாருக்கு முன்னால நிக்கிறோம் என்கிற எந்தவித அறிவுமற்ற பைத்தியமாக நாளை மறுமை நாளையில் சிலர் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை இந்த கூட்டத்தின் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாளை மறுமை நாளையில் சில மக்கள் எப்படி இருப்பாங்க? பைத்தியமாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2ஆம் அத்தியாயம் சூரா பக்ரா 275 வசனம் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். யார் தெரியுமா இவங்க? அல்லாஹ் தஆலா பெரிய பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை சர்வ சாதாரணமா செஞ்சாக்கள் இவர்கள். இன்றைக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த பாவம் தட்டாத வீடுகள் மிக குறைவா இருக்குது. நிறைய வீடுகள் இந்த பாவம் இருக்குது. என்ன பாவம் தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே? இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கிச்சு. இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கிச்சு. இன்னைக்கு வட்டி இல்லாம பிசினஸ் பண்ண ஏலாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் வட்டி சர்வ சாதாரணமாக கலந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்க முஸ்லிம் சமுதாயம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி வட்டில வைத்து விழுறத பார்க்கிறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி அந்த ஹுத்பாவில் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைய தினம் நான் வட்டியை என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். இன்றையோடு வட்டி ஹராம். இதற்கு பின்னால் யாரும் வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடை விதித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யாரெல்லாம் வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்களோ இவங்க தௌபா செய்யாம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்காம மௌத்தா போனால் நாளை மறுமை நாளையில் யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமை நாளையில் ஷைத்தான் தீண்டியவனாக பைத்தியக்காரனாக அல்லாஹ் தஆலா வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்த ஆக்கள் அல்லாஹ் எழுப்புவான். சுப்ஹானல்லாஹ். பைத்தியமா இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், பிஅன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. இவங்க உலகத்தில் எப்படி சொல்லுவாங்களாம்? வியாபாரமும் வட்டி உண்டுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டான், இவங்க எப்படி சொல்லுவாங்க? வியாபாரத்தையும் வட்டியும் ஒண்டா சொல்லி காட்டுவார்கள். ரெண்டையும் ஒன்றாக பார்ப்பாங்க. யாரெல்லாம் வட்டியோடு கொடுக்கல் வாங்க சேர்த்து விடலையோ, தௌபா செய்யாம மௌத்தா போனாங்களோ இவங்க அல்லாஹ் தஆலா பைத்தியமாக எழுப்புவதாக அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை அல்லாஹ் பைத்தியமாக எழுப்புவான். இப்படியும் சில மக்கள் வருவார்கள். நாளை மறுமை நாளையில
சில மக்கள் வருவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, இவங்கட தலைக்கு மேலால் ஆடுகள் மாடுகள் ஒட்டைகளை சுமப்பார்கள். இவங்க சுமக்கக்கூடிய இந்த கால்நடைகள் தத்தமது முன்னம் கால்களால் சுமக்கக்கூடிய மனிதனை பார்த்து ஓங்கி மிதிக்கும். மிதிக்கிற நேரத்தில் கீழே விழுவார்கள், மீண்டும் எழும்புவார்கள். மீண்டும் மிதிக்கும், கீழே விழுவார்கள், மீண்டும் எழும்புவார்கள். இந்த கால்நடைகள் மிதிக்கிற பொழுது சொல்லுவோம் என்ன தெரியுமா? அனமாலுக வகன்சுக, அடியானே உலகத்தில் நீ சேமித்து வைத்த பொருளாதாரம் நாம் தான், அப்படி என்று சொல்லி இந்த கால்நடைகள் மிதிக்கும். ரசூலுல்லாஹ் மேலும் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளையில் சில மனிதர்களை முழுவதுமாக சுற்றி கொண்டு வந்து கிழட்டு பாம்புகள் அவருடைய முகவாயை பார்த்து முகத்தை பார்த்து ஓங்கி கொத்தும். இந்த பாம்புகள் கொத்துகிற பொழுது சொல்லுமா என்ன தெரியுமா? அனமாலுக வகன்சுக, அடியானே உலகத்தில் நீ சேமித்து வைத்த பொருளாதாரம் நாம் தான் என்று சொல்லி இந்த பாம்புகள் கொத்துவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். யார் இவர்கள்? ஏன் இந்த கால்நடைகள் மிதிக்கிறது, ஏன் இந்த பாம்புகள் கொத்துகிறது என்று கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மிக முக்கியமான இபாதத், வசதி படைச்சாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன இபாதத் ஜகாத் கொடுக்குமாறு அல்லாஹ் சொன்னான். கால்நடைகளுக்கு ஜகாத் கொடுக்காதாக்கள், தங்கம் வெள்ளிக்கு ஜகாத் கொடுக்காதாக்கள், இதர ஜகாத் கடமையான பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்காதாக்கள், இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர்லே அல்லாஹ் தண்டிக்கிறான். விளைஞ்சா இவங்க நரகத்துக்கு போன பின்னால இவங்க இருக்கிற வெள்ளியையும் தங்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்புல போட்டு நல்ல கொதிக்க வச்சு அல்லாஹ் விழாப்புறங்கள் ஊற்றுவதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஜகாத் கொடுக்காதவர்கள், கணக்கு பார்த்து கொடுக்காதவர்கள் இருக்கிறாங்களே, இது ஏண்ட பொருளாதாரம், நான் ஏண்ட வேர்வையை ரத்தமாக சிந்தின பொருளாதாரம், நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, ஏண்ட பிள்ளைக்கு தேவை, ஏண்ட குடும்பத்துக்கு தேவை, ஏண்ட பரம்பரைக்கு தேவை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜகாத்தை கொடுக்காமல் அல்லது பகடைக்காக வேண்டி பொய்யாக ஒரு சிறிய தொகையை ஜகாத்தாக கொடுத்துட்டு நழுகிறார்களே, இவர்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். இவங்க ஒழுங்கான முறையில் ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் இப்படி அல்லாஹ் எழுப்புவான். இப்படியும் சில மக்கள் மறுமை நாளில் வருவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மேலும் சிலரை பாருங்க, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் சிலர் எழுப்புவான். இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னொருத்தருடைய நெற்றியுடைய முன்னெற்றி முடியை பிடித்து கொண்டு வந்து ரத்தம் தோய்ந்த உடம்போடு அல்லாஹுக்கு முன்னால் வருவார். அவர் உடம்புல இருந்து ரத்தம் பாஞ்சு கொண்டே போய்க்கும். அல்லாஹ் சொல்லுவார், ரப்பி ஹாதா கதலனி, யா அல்லாஹ் இவன் தான் என்னை கொண்டான். இப்படின்னு சொல்லி நாளை மறுமை நாளையில் சிலருடைய தலைமுடியை பிடித்து கொண்டு வந்து அல்லாஹுக்கு முன்னால் வந்து நீதம் கேட்பார்கள். இவங்க யார் தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் வாழுகிற பொழுது இன்னொருத்தர் மூலமாக கொல்லப்பட்டிருப்பார்கள். நியாயமான காரணம் இல்லாமல் கொல்லப்பட்ட மக்களை, அந்த கொலையுண்ட மக்கள் கொலையாளிகளை அல்லாஹுக்கு முன்னால் பிடித்து கொண்டு வந்து நீதம் கேட்பார்கள். அன்புள்ள சகோதரர், இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ கொலை நடக்குது. சமூக வலைத்தளங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலிகள், எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த வித்தியாசமான கொலைகள் சர்வசாதாரணமாக அரங்கேற்றப்படுறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? இந்த கொலைகளுக்கு பின்னால யாரு கொலையாளி என்பது தெரியாம இருக்குது. அல்லது தெரிந்தாலும் சில உயர் நீதிமன்றங்கள்ல மிகப்பெரிய பணத்தொகைகளுக்கு வாதாடக்கூடிய வக்கீல்கள் வந்து சர்வசாதாரணமாக இவர் கொலை செய்யல என்று ஆளை வெளியெடுக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு உலக நீதிமன்றங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு நாள் தப்பிக்க முடியாது. கொலை செய்யப்பட்ட மக்களை என்ன செய்வார்கள்? இவர்களை கொண்டவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரியான நீதம் கேட்கக்கூடிய சம்பவங்களும் நாளை மறுமை நாள் நடக்கும். அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் மஹ்ஷர்ல, இந்த மஹ்ஷர் பெருவல் எப்படி இருக்கும்னு கேட்டா, மஹ்ஷரை அல்லாஹ் எப்படி தயார்படுத்தி வைத்திருப்பான் என்றால், தலைக்கு மேலால் 1 மைல் தொலைவில் சூரியன் இருக்கும். இன்னைக்கு சூரியன் பூமியிலிருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்குது. அந்த சூரியன் உஷ்ணத்தை கடுமையான வறட்சியான காலத்துல, கடுமையான சூடு காலங்கள்ல எங்க சூரியன் உஷ்ணத்தை தாங்க இயலாம இருக்குது. சூரியன் சுமார் கோடிக்கணக்கான மைல்களுக்கு, லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் உஷ்ணத்தை எங்களால் தாங்க முடியல. மறுமை நாளில சூரியன் எங்க தலைக்கு மேல இருக்கும். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றார் அப்படின்னு கேட்டா, தலைக்கு மேல சூரியன் 1 மைல் எப்படி இருக்கும்னு கேட்டால், அரபுல மைல்ங்கிற அந்த வார்த்தைக்கு 2 விதமான கருத்து இருக்குது.
ஒன்று என்னன்னா, இன்றைக்கு நாங்க சுருமா போத்தலுக்குள்ள சுருமா எடுக்க பயன்படுத்துமே சுருமா குச்சி, அந்த குச்சிக்கு மரபில மயில் என்று சொல்லுவாங்க. அந்த குச்சியில சுருமா எடுத்து கண்ணுக்கு தீட்டுவாங்க. இந்த குச்சிக்கு மரபில மயில் என்று சொல்றது. அதே மாதிரி இன்னும் ஒரு கருத்து இருக்குது. இன்னைக்கு நாங்க நீளத்தளக்கு பயன்படுத்துவோமே 1.6 கிலோமீட்டர், இதற்கு மரபில் மைல் என்று சொல்வார்கள். நபித்தோழர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் தலைக்கு மேலால் ஒரு மைல் தொலைவில் சூரியன் இருக்கும்னு சொன்னாங்க. அது சுருமா குச்சி அளவுக்கு இருக்குமா அல்லது நம்ம தூரத்தை அளக்கக்கூடிய 1.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குமான்னு தெரியாதுன்னு சொல்றார். எனவே அன்புள்ள சகோதரர், ரொம்ப கிட்ட என்ன செய்யும் சூரியன் இருக்கும். உடம்புல ஆடை இல்ல, காலில் செருப்பு இல்ல, என்ன வேதனைக்கு யோசிச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டை பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் உடம்புல இருந்து என்ன செய்யும் வேர்வை ஊற்றெடுக்கும். அவன் உடம்புல இருந்து என்ன செய்யும் வேர்வை ஊற்றெடுக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளையில் சிலருடைய வேர்வை அலா கபைஹி அவனோட கரண்டை கால் வரைக்கும் இருக்கும். இன்னும் சில மக்களுக்கு அலா ருக்பதைஹி முழங்கால் வரைக்கும் இருக்கும். இன்னும் சில கலா ஜன்பை இடுப்பு வரைக்கும் இருக்கும். ரசூலுல்லாஹ் தண்ட கைய தண்ட வாய்க்கு நேரவே சொல்லுவாங்க, அலஹாதிஹி அலஹாதிஹி. நாளை மறுமை நாளையில் சிலருடைய வேர்வை இந்த மட்டத்துக்கெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு வேர்வைகள்ல மக்கள் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும், நாக்கு வறண்டு போகும், தண்ணீருக்காக மனிதன் ஏங்கி போவான். மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக வேண்டி ஏங்குவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான ஒரு தடாகத்தை, நீர் தடாகத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னா அதைனாகல் கௌதர், நபியே நாம் உங்களுக்கு கௌதரை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் மீது கொண்ட ஆசையின் காரணத்தினால், எம் மீது கொண்ட இரக்கத்தின் காரணத்தினால் நாளை மறுமை நாளையில் மஹ்ஷர் பெருவழியில் ஏண்ட உம்மத் இந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தடாகத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள். எப்படிப்பட்ட தடாகம் தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே? ஒரு மனிதன் ஒரு மாத காலம் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் நடப்பானோ அந்த அளவுக்கு நீள அகலம் கொண்டதாக அந்த தடாகம் இருக்கும். வெட்ட வெளிச்சமான இராவானில் மினுங்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அந்த தடாகத்தில் கோப்பைகள் கோலைகள் காணப்படும். அது மாத்திரமில்லாமல் அந்த தடாகத்துடைய நீர் எப்படி இருக்கும் என்றால் பாலை விட வெண்மையானதாக, இன்னொரு ஹதீஸில் வெள்ளியை விட வெண்மையானதாக இருக்கும். தேனை விட டேஸ்டா இருக்கும் அந்த தண்ணி. அது மாத்திரமில்ல, கஸ்தூரியை விட வாசமா இருக்கும். ஒரு அடியான் மறுமை நாளையில் ஒரு மிடல் தண்ணி குடித்து விட்டான். அந்த தடாகத்திலிருந்து ஒரு மிடல் தண்ணி குடிச்சிட்டான்டா அவனுக்கு மறுமட விசாரணை முடிகின்ற வரைக்கும் தண்ணீர் தாகம் ஏற்படாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நீர் தடாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா கொடையாக கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வாங்க? மறுமையில மஹ்ஷர்ல தண்ட உம்மத்தை அழைத்து 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 ரசூலுல்லாஹ் தண்ணீர் குடிக்க விடுவார்கள். ரசூலுல்லாஹுடைய உம்மத் தண்ணி குடிப்பாங்க. இன்னும் சிலாக்கள் குடிக்க கிட்டவாகுவாங்க. நாக்கெல்லாம் வறண்டு வைத்திருக்கும். தண்ணீருக்கான ஏக்கம் அவங்கள முகத்தில் காணப்படும். இப்படி கிட்டவாகக்கூடிய ஆக்களை அல்லாஹுடைய மலக்குமார்கள் மறுமை நாளையில் மஹ்ஷரில் அடித்து விரட்டுவார்கள். அவங்களுக்கு தண்ணியை கொடுக்காம அடித்து விரட்டுவாங்க. இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சி அல்லாஹுடைய தூதர் பார்த்துட்டு கவலையோட மலக்குமார்ட்ட கேட்பாங்க, ஹாதா உசைஹாபி உசைஹாபி, மலக்குமார் அடிக்க வேண்டாம், இவர்கள் அவருடைய பாசத்துக்குரிய நண்பர்கள் தோழர்கள் சொல்லுவார்கள். இல்லையா? மலக்குமார் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? முஹம்மத் மா தத்ரி பஅத தாலிக், முஹம்மதே உங்களுக்கு தெரியாது, நீங்க மௌத்தான பின்னால நீங்க எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொல்லலையோ அவற்றையெல்லாம் மார்க்கமா செஞ்சாக்கள் இவர்கள், பித்அத்காரர்கள் இவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லாதத, நபி நீங்க சொல்லாதத மார்க்கமாக செஞ்சாக்கள் இவங்க. இந்த பித்அத்காரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் தண்ணீர் குடிக்க கொடுப்பதை விட்டு அல்லாஹ் தடுத்து விட்டான் என்கிற செய்தியை மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அல்லாஹுடைய தூதர் அங்கிருந்து கோபித்துக் கொண்டு செல்வதாக எங்களுக்கு முன்கூட்டி சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் அன்புள்ள சகோதரர்களே.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, பிதஅத் என்கிறது சாதாரண குற்றம் கிடையாது. நாளை மறுமை நாள் எங்களை அல்லாஹுடைய அந்த கௌசர்ல இருந்து தடுக்கக்கூடிய குற்றம் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படியும் சில காட்சிகள் நாளை மறுமை நாளையில் மஹ்ஷர்ல இடம்பெற இருக்குது. அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் சிலாக்கள் வருவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கொடிக்கம்பத்தை அல்லாஹ் கொடுத்துடுவான். இன்னைக்கு நம்ம கையில ஒரு கம்பு தந்து அந்த கம்புல கொடியை தந்து நம்ம செய்வோம், கையால தூக்கிட்டு போவோம். நாளை மறுமை நாளையில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சிலருக்கு கொடியை கொடுப்பான். எப்படி கொடுப்பான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிகுல்லி காதிரின் லிவா. நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் அவனுடைய மோசடியை வெளிக்கொணரக்கூடிய கொடி வழங்கப்படும். அந்த கொடி அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? ஒரு மனிதன் எந்த தன்னுடைய உறுப்பு மூலமாக மலம் கழிப்பானோ அந்த உறுப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடியை சொருகிட்டு அனுப்புவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுன்சபு இந்த இஸ்திஹி யௌமுல் கியாமah. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு மனிதனும் தான் மலங்களிக்கக்கூடிய பகுதியில் அந்த கொடி சொருகப்பட்டவனாக மக்களுக்கு முன்னால் தோற்றம் காட்டுவான். ஒவ்வொரு மக்களும் அடையாளம் காண்பார்கள், இது இன்னாருடைய இந்த மோசடிக்காரனுடைய கொடி, இது இந்த மோசடிக்காரனுடைய கொடி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மோசடிக்காரனையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையில் மக்கள் மன்றத்தில் காட்சிப்படுத்துவான். உள்ள சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? மோசடி இல்லாத துறைகளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எத்தனையோ மோசடி, எத்தனையோ ஏமாற்று, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள், மோசடி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மோசடிக்காரர்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளையில் இப்படி கேவலப்படுத்துவான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியும் சில மக்கள் மறுமை நாளையில் வருவார்கள். இன்னும் சில மக்கள் வருவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எங்களை மாதிரி இருப்பாங்க. கால் பாதத்திலிருந்து கழுத்து வரைக்கும் எங்களை மாதிரி எலும்புகளை மூடிய சதறிக்கும் அல்லாஹ் எங்களை அழகாக படைச்சிருக்கிறான். எங்களுடைய எலும்பு விளங்காம எலும்புக்கு மேலால் அல்லாஹ் அழகாக சதையை கவர் பண்ணி அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க. ஆனால் கழுத்திலிருந்து தலை வரைக்கும் எலும்பு கூடுகளாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ ஃபீ வஜீஹி முஷ்அத்துல் அமின். நாளை மறுமை நாளையில் இவங்களோட முகத்தில் ஒரு சொட்டு சதவுடு இருக்க மாட்டாது. யார் தெரியுமா? இவங்க கஷ்டம் வார நேரத்தில், துன்பம் வார நேரத்தில், தனக்கு தேவை வார நேரத்தில் அல்லாஹ்ட்ட உதவி கேட்காம மக்கள்கிட்டயே வந்து உதவி கேட்டாக்கள் இவங்க. யார் இவர்கள்? யாசகம் கேட்டாக்கள். உண்மையிலேயே யதார்த்தமான நிதர்சனமான காரணங்கள் இல்லாமல், தொழில் செய்வதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல், மக்களையே நம்பி மக்களிடத்தில் யாசகம் கேட்கக்கூடிய ஆக்களை இஸ்லாம் செய்து மறுமை நாளில் உண்மையில உதுர் இருந்தால், காரணம் இருந்தால் அது நியாயம் என்று சொல்லலாம். எந்த விதமான காரணம் இல்லாமல் உழைப்பதற்கு சோம்பரத்தனம் பட்டுக்கொண்டு உழைக்கக்கூடிய முயற்சி எடுக்காமல் யாரெல்லாம் மக்கள்கிட்ட யாசகம் கேட்டு வாராங்களோ இந்த ஆக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் இந்த மாதிரி அல்லாஹ் கேவலப்படுத்துறான். ஒரு மனிதனுடைய கௌரவத்தை, ஒரு மனிதனுடைய அழகை காட்டுவது முகம், அந்த முகத்தில் சதை இல்லாத ஆக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் யாசகம் கேட்ட ஆக்கள் அல்லாஹ் எழுப்புவான். இதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்ல தெரியுமா? வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். கேட்டு வாராக்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் உண்மையான காரணம் இல்லாம கேட்கிறாங்களே இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் பார்த்துக் கொள்வாங்க. செய்தி நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புள்ள செய்தி சகோதரர்களே, இந்த செய்தி நாங்கள் புகாரில் 1474 75 செய்தி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நாளை மறுமை நாளையில் மஹ்ஷர்ல பாவம் செய்யக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாள் அல்லாஹ் இப்படி எழுப்புவான். இதே மாதிரி நாளை மறுமை நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செஞ்ச ஆக்களை அல்லாஹ் எப்படி கௌரவப்படுத்துறான்னு பாருங்க. நாளை மறுமை நாளில் அன்புள்ள சகோதரர்களே, நன்மை செஞ்ச ஆக்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மதீனாவில் இருந்து மக்காவுக்கு உம்ராவுக்காக வேண்டி போறாங்க. ரசூலுல்லாஹ்வோட சேர்த்து சில சஹாபாக்களும் உம்ராவுக்காக வேண்டி போறாங்க. இஹ்ராமுடைய ஆடை தரித்திருந்தார்கள், இஹ்ராமுடைய ஆடை உடுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட பயணம் செய்யக்கூடிய சஹாபாக்கள் ஒருவர் என்ன செய்யறாருன்னா, தன்னை குதிரையிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ பயணம் செய்கிறார். இந்த 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 மிருகம் கொஞ்சம் தடமாறுது, சஹாபி கீழே விழுகிறாரு. அது தன்னை காலை ஓங்கி வைக்குது நிலத்துல. அது வைக்கிற இடம் அந்த சஹாபியுடைய கழுத்தாக இருந்து கழுத்து உடைந்து மௌத்தா போறார்.
உம்ராவுக்காக போன சஹாபி எஹ்ராமுடைய ஆடை அணிந்திருந்த அவர் எஹ்ராமுடைய ஆடையோடு மௌத்தா போறாரு. இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு மௌத் வரைக்கும் ஏற்படுத்திக்கிறான். எந்த சஹாபிங்கிற பேர் ஹதீஸ்ல வரல. மௌத்தா போறார். சஹாபாக்கள் இவர் ஜனாசாவை எடுத்து குளிப்பாட்டி எஹ்ராமுடைய ஆடையை களைந்து கஃபனாக சுத்த ஆரம்பிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் கஃபன் எப்படி சுத்துவோம்? முழு உடம்பையும் மறைப்போம். எஹ்ராம் ஒரு சைடு திறந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழருக்கு சிறப்பாக இவருக்கு மாத்திரம் கஃபன் செய்கிற பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா துஹம்மிருஹு ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி யுலப்பி. ரசூல் எப்படி சொன்னாங்க தெரியுமா? இவர முகத்தை மூடாதீங்க. நீங்க கஃபன் செய்யற நேரத்துல முகத்தை திறந்து வையுங்கள். ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளையில் மஹ்ஷர்ல எல்லா மக்களும் யா நஃப்சி யா நஃப்சி யா நஃப்சி, யா அல்லாஹ் என்னை மட்டும் பாதுகாரு, யா அல்லாஹ் என்னை மட்டும் பாதுகாரு என்று மக்கள் எல்லாம் அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவருக்கு மாத்திரம் அல்லாஹ் ஒரு கண்ணியமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? அல்லாஹ்வை புகழக்கூடிய சந்தர்ப்பம். இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக போனோம்னா எப்படி தல்பியா சொல்லுவோமோ, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், எப்படி நாம் தல்பியா சொல்லுவோமோ இந்த மாதிரி நாளை மறுமை நாளையில் இவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு வருவார். சுப்ஹானல்லாஹ். யாருக்கும் கொடுக்காத பாக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, என்ன காரணம்? இஹ்லாஸான எண்ணத்தோடு உம்ராவுக்காக போக வந்தாரு, இடையில் மௌத்தா போனார். இப்படி எங்களுக்கு நடந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை தர போதுமான. எனவேதான் இஹ்லாஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற வெற்றியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படியும் சில மக்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்துவார்கள். அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு மக்கள் எல்லாம் தொழுகைக்காக வாரத்துக்கு முன்னால பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வந்து ஹய்யா அலஸ் ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று யாரெல்லாம் பள்ளிவாசலில் முஅத்தினாக கடமையாற்றுகிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற கௌரவத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமை நாளையில் எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முஅத்தின்மார்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில வர செய்தி, இன்னல் முஅத்தினீன கான அத்வலுன் நாஸி அக்னாகன். நாளை மறுமை நாளையில் முஅத்தின்மார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழுத்துக்கள் நீளமான ஆக்களாக அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். முஅத்தின்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கௌரவம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளையில் சில அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் மேலும் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் ஹுத்பாவில் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் பாவங்கள் மன்னிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறெல்லாம் மக்களை எழுப்புகிறான் என்கிற செய்தி நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடராக நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மக்களை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்கிற செய்தி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான இபாதத்தை எந்த விதமான சந்தர்ப்பத்திலும் விடாமல் ஒழுங்காக நிறைவேற்றி மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கௌரவத்தை பாருங்கள். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தோட பேசக்குள்ள சொல்றாங்க, எப்படி தெரியுமா? நான் நாளை மறுமை நாளையில் என்னுடைய சகோதரர்களை சந்திப்பேன் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தானே உங்களோட சகோதரர்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, நீங்க அஸ்ஹாபி, என்னுடைய நண்பர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? நான் மௌத்தான பின்னால் வருவார்கள். என்ன கண்டிருக்க மாட்டாங்க. நான் எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொன்னேனோ அவற்றை செய்வாங்க, நான் எவற்றையெல்லாம் மார்க்கம் இல்லை என்று சொன்னேனோ அவற்றை செய்ய மாட்டாங்க. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட சகோதரர்களாக எங்களை பத்தி சொல்றாங்க. எங்களை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துல நாங்க உங்களை கண்டிக்கிறோம், நீங்களும் எங்களை கண்டிருக்கிறீங்க, நேரடியாக பார்த்திருக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் சில மறுமையில் அடையாளம் காணலாம், ஆனா உங்களோட சகோதரர்களை நீங்க காணவும் இல்லை.
அவங்க அவங்கள பார்க்கறதுக்கு வாய்ப்பும் இல்லையே, நீங்க எப்படி இவங்க உங்களோட சகோதரன் அடையாளம் காண்பீங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளைக்கும் 5 வக்த் தொலை சொன்னேன், 5 வக்த் தொலை சொன்னேன். அந்த தொழுகைக்காக அவங்க உரிய முறையில் வுது செய்திருப்பார்கள். வுது செய்து தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழுத காரணத்தினால் நாளை மறுமை நாளையில் அவங்களோட முகமெல்லாம் வெள்ள வெளேரென்று இருக்கும், முழங்கி வரைக்கும் கைகள் மினுங்கிக் கொண்டிருக்கும், கரண்டை வரைக்கும் கால்கள் ஜொலித்துக் கொண்டே இருக்கும், அவங்களோட முடியெல்லாம் சற்று கருமையானதாக இருக்கும். இந்த அடையாளத்தை வச்சு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? எப்படி கண்ணியப்படுத்துவாங்க தெரியுமா? உர்ரன் முஹஜ்ஜலின் உடல்கள் மினுங்கக்கூடியவர்களே, உர்ரன் முஹஜ்ஜலின் உடல்கள் ஜொலிக்கக்கூடியவர்கள் என்று நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இவர்கள் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பாக்கியம் அன்புள்ள சகோதரர்களே. அல்லாஹ் அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்கள், நாளை மறுமை நாளையில பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கண்டை காலை காட்டுவான். அல்லாஹ்வுடைய கண்டை காலை பார்த்த பின்னால் எல்லா மக்களும் சுஜூதில் விழுவார்கள். மறுமையில் எல்லாரும் விழ பார்ப்பாங்க, ஆனா எல்லாராலே விழ முடியாது. உலகத்தில் யாரெல்லாம் ஐவேளை தொழுகைகளை உரிய முறையில் பேணி பாதுகாத்து தொழுதார்களோ இவங்க மாத்திரம்தான் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய கண்டை காலை பார்த்த பின்னால் சுஜூதில் விழுவார்கள். அடுத்தாக்களும் விழ பார்ப்பாங்க, அவங்களால் விழ முடியாமல் போயிடும், அவங்களோட விழா எலும்புகள் வளையாது என்கிற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழக்கூடிய ஆக்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் நம்ம தொழக்கூடிய ஆக்களா மாறணும். இதை நம்ம ஏன் பேசுறோம்டா, இன்னைக்கு எங்க முஸ்லிம் சமுதாயத்தில் ஆக கடைசியாக நம்மள முஸ்லிம்ங்கிறதுக்கு நம்ம செய்யற ஒரே ஒரு கடமை தொழுகை. இன்னைக்கு பொதுவாக எல்லா பள்ளிவாசல்களையும் இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்பட விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுகைக்கு பள்ளிக்கு ஆக்கள் இல்ல, பள்ளிக்கு ஆக்கள் இல்ல, தொழ ஆக்கள் வாராங்கல்ல. ரமதானுக்கு வார மாதிரி பள்ளி வாசல்ல தொழுகைக்கு ஆக்கள் இல்ல. சில பள்ளி வாசல்களுடைய நிர்வாகிகள் ஈவினிங் டைம்ல மகரிபுக்கு பின்னால வீடுகளுக்கு போய்த்து மஹல்லாக்களுக்கு போய்த்து தொலைவாங்கன்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய தொழுகையுடைய நிலைமை அதாலபாதத்துக்கு போறாங்க. பார்க்கணும் அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி 2 நரகத்தை அல்லாஹ் பேசுகிறான். இல்லையா? பயானுக்கு வந்தாக்கள் ஊட்ட வைத்து பிள்ளைகளை சொல்லி பிள்ளைகளை ஆர்வம் போட்டுங்க. சின்ன பிள்ளைகள ரசூல் எப்படி சொன்னாங்க, 7 வயசுல தொலை பழக்குங்க, 10 வயசாட்டின் தொலாட்டி கண்டிச்சாலும் தொலைவைங்க நான் சொல்லலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை முக்கியமான இபாதத். ஒரு செய்தியை பாருங்க, அல்லாஹ் தஆலா தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி 2 நரகத்தை அல்லாஹ் பேசுகிறான். முதல் நரகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? தொழக்கூடிய ஆட்களுக்கு அல்லாஹ் நரகம் என்று சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்லிக்கணும்? தொழக்கூடிய ஆட்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கம் என்று சொல்லிக்கணும். அப்படி சொல்லாம அல்லாஹ் எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழக்கூடிய ஆட்களுக்கு நரகம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான், வயலங்கிற நரகம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், யார் இவங்க, ஏன் இவங்க தொழுது கொண்டு நரகம் போறாங்க தெரியுமா? 2 சாரார். ஒன்று அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகைகளில் பொடுபோக்காக இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 5 வக்த் கடமண்டா அந்த 5ஐயும் உரிய முறையில் நிறைவேற்ற மாட்டார்கள், பொடுபோக்காக இருப்பார்கள். உரிய முறையில் தொழ மாட்டார்கள், விட்டு விட்டு தொழுவார்கள், பராமுகமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயல் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். 2வது சாரார் யார் தெரியுமா? அல்லதீன ஹும் யுராஊன், பிறர் பார்ப்பதற்காக தொழுவாங்க. அவங்களோட எண்ணம் அல்லாஹ்வுக்காக இருக்காது, அவன் உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்காது, பிறருக்காக தொழுவார்கள். இந்த சாராருக்கும் அல்லாஹ் நரகம் என்று சொல்கிறான். இந்த 2 தொழுகையாளிகளும் நரகம் போவார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இது இல்லாம அல்லாஹ் மேலும் சொல்கிறான், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகள் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். சுவர்க்கவாதிகள் சுவனத்து இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள். அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கரங்க நரகத்தை அல்லாஹ் காட்டுவான். சுவர்க்கவாதிகள் சுவனத்து இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு சக்கரங்க நரகத்தை பார்ப்பார்கள். சக்கரங்க நரகத்தில் மக்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள், நோய்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், கஷ்டப்படுவார்கள். இப்படி கஷ்டப்படக்கூடிய மக்களை சுவர்க்கவாதிகள் பார்ப்பார்கள். சுவர்க்கவாதிகள் பார்த்து நரகவாதிகளை பார்த்து என்ன கேட்பாங்க தெரியுமா? மா சலக்கக்கும் ஃபீ சகர்,
ஏனப்பா நீங்க சக்கருக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. நரகவாதிகள் வேதனையோட அந்த கஷ்டத்தோட சுவர்க்கம் லம் நகு மினல் முஸல்லீன் என்ன சொல்லுவாங்க? உலகத்தில் நாங்க அறவே தொழலன்னு சொல்லுவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொழுகையில் பராமுகமாக இருந்தால், தொழுகையில் பொடுபோக்காக இருந்தால், விட்டு விட்டு தொழுதால் நாம் போகக்கூடிய நரகம் வயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அறவே தொழாவிட்டால் போற இடம் சக்கர். எனவே நாம் சக்கருக்கும் போகாமல் வயலுக்கும் போகாமல் சுவர்க்கம் போகிடும் என்றால் அனுதினமும் தொழக்கூடிய மக்களாக நாம் மாறணும். அப்படி தொழுவமாக இருந்தால் கண்டிப்பாக சுவர்க்கம் போவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்களே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மொத்தம் 11 கல்யாணம். ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 11 மனைவிமார்கள். சமகாலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 9 மனைவிமாரோடு வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்து உயிரோடு இருந்த அவ்வளவு பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளையெல்லாம் மௌத்தா போயிட்டு ரசூலுல்லாஹ் தான் அந்த ஊருடைய அந்த நாட்டுடைய ஜனாதிபதி. அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் போர் தளபதி. வெளிநாட்டு தூதுவர்கள் வந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தூதுவர். அது மாத்திரம் இல்ல, ஐவேளை தொழுகையும் பள்ளியில் தொழுவிக்கக்கூடிய பிரதம இமாம் அல்லாஹ்வுடைய தூதர். சஹாபாக்களுக்கு மத்தியில் பிணக்குகள் வந்தால், சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தா ரசூலுல்லாஹ் காலியார். இப்படி பல்வேறு வட்ட பாத்திரமாக திகழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ட வாழ்க்கையில ஒரு வக்து தொழுகை மிஸ் ஆகல. சுப்ஹானல்லாஹ். இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஒரு வக்து தொழுகை மிஸ் ஆகல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? மழை பெய்யுது தொழல்ல, கூதல் அடிக்குது தொழல்ல, அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போன தொலை கிடைக்கல, இல்லையா? தண்ணி வரல, கொஞ்சம் தண்ணி அடிக்க பம்பெடுத்துட்டு போகணும், தொலை கிடைக்கல. நம்ம என்ன செய்யறோம்? சப்ப கட்டு கட்டுற அன்புள்ள சகோதரர்களே, தொழாமைக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன காரணம் சொல்றோம். பல்லு வலி தொழல்ல, தலைவலி தொழல்ல, காய்ச்சல் தொழல்ல. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு வேலை கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வக்து தொழுகை மிஸ் ஆகலையே. ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் தொழுகை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? தொழுகையை அவங்க சுகமாக பார்த்தார்கள். நம்ம எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ் அருள் செஞ்ச மக்களை தவிர நாம் நிறைய பேர் தொழுகை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? சுமையாக பார்க்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு நாளைக்கு இஷா முடிஞ்ச பின்னால போடா இன்னைக்கு தொழுகை முடிச்சாச்சு அப்படிங்கிற ஃபீலிங் எங்களுக்கு வருது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தொழுகையை சுகமாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு நிறைய ஒர்க் பிரஷர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகையான மன அழுத்தம் இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மன அழுத்தத்துக்குரிய மருந்தாக எதை பார்த்தாங்க தெரியுமா? 2 ரக்காத் தொழுகை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? என்னுடைய கண் குளிர்ச்சி என்னுடைய தொழுகை. சுப்ஹானல்லாஹ். என்ன கண் குளிர்ச்சி என்ன? என்ன தொழுகை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொழக்கூடிய மக்களாக நாம மாறணும். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாக போறாங்க. ரசூலுல்லாஹ் சக்கராத் ஹால்ல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மௌத் வரப்போகுது. நம்மள 2 பேருக்கு வார காய்ச்சல் ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு வந்துச்சு. இல்லையா? சஹாபாக்கள் பள்ளிக்கு வாங்க சொல்லிட்டு பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப வருவாங்க, இன்னும் கொஞ்சத்துல வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வார அந்த வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காய்ச்சல் நீக்கிறாங்க, மேல் நடுங்கி போகுது. ரசூலுல்லாஹ் மயக்கம் வருகிறார்கள். கண் விழிச்சு கொஞ்சம் லேட்டாக கண் விழிச்சு பார்க்கிறாங்க. சுத்தி நின்ற சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மக்கள் தொழுவிட்டாங்களான்னு கேட்டாங்க. லைஜா ரசூல் என்ன கேட்டாங்க? உம்மத் தொழுவிட்டாங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே உங்களையே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சக்ராத் ஹால்ல தனக்கு எலும்பையலா 2 சஹாபாக்களை கூப்பிட்டு அது 2 பேர் தோள்லையும் கையை போட்டு தொங்கிய நிலையில் பள்ளிக்கு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் அறிவிக்க சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய காலுடைய 2 பெருவரல்களும் பாலைவன மணலை கோடு போட்டுக்கொண்டே வந்தது. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு கஷ்டமான டைம் அல்லாஹ்வுடைய தொலை வராங்க, தொழுகை நடாத்த வராங்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வரமாட்டாங்களோ, வக்து முடிய போகுது. சஹாபாக்கள் அபூபக்கர் அவர்களை ஜமாத் நடத்துவதற்காக முன்னுக்கு அனுப்புறாங்க. அபூபக்கர் தயங்கி தயங்கி போறார். பின்னால் திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்க்கிறார், ரசூலுல்லாஹை கண்டிட்டாரு. திரும்பி ஓடி வர பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கையை காட்டி, அபூபக்கரே நீங்களே ஜமாத் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கையை காட்டுறாங்க. பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சக்கராத் ஹால் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை பத்தி பேசிக்கிறாங்கடா. எப்படிப்பட்ட முக்கியமான இபாதத் தொழுகை என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சு கொள்ளணும். நமக்கெல்லாம் சுவர்க்கம் போக ஆசை, சுவர்க்கம் போக ஆசை.
அந்த சுவர்க்கத்திலே திறப்பு தொழுகை. அன்புள்ள சகோதரர்களே, சுவர்க்கத்திலே திறப்பு தொழுகை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி அஸ்ஸலாத்து இஃப்தாஹுல் ஜன்னா. எனவேதான் சுவர்க்கத்துடைய திறப்பு தொழுகை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே இந்த தொழுகையை உரிய முறையில் தொழுது பேணி பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து நாளை மறுமை நாளையில் வல்ல ரஹ்மான் தயார்படுத்திய சுவர்க்கங்களில் உயர்வான உன்னதமான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என்னையும் உங்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.